சூப்பரான 5 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்டாக்கும் அதோட ஹையில இருந்து லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கம்பெனியை பற்றி பார்க்கும் போதும் அந்த கம்பெனியோட பாசிட்டிவ் என்னது, நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாக்கு ட்ரேட் ஆனிச்சுன்னா அது நமக்கு வாய்ப்பாக இருக்கும், ஃபியூச்சரில் அதிகமான லாபம் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்பெனியை பார்க்கும் போதும் ஒவ்வொரு டெக்னிக்கு வேறு டிப்ஸ் இருக்குது. அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பெனி ஐடிசியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாமல் இருந்தால் கூட ஐடிசி கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி, இதில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்க முக்கியமான பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா சிகரெட்டில் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட சிகரெட் பிஸ்னஸில் நம்ம இந்தியாவில் 80% மார்க்கெட் ஷேரு இவங்களோட தான் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 100 சிகரெட் விற்குதுன்னா அதில் 80 சிகரெட்டு ஐடிசியோட தான் இருக்குது. இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி, பேப்பர் போர்டு, பேப்பர் அண்ட் பேக்கிங்கு, அக்ரி பிஸ்னஸில் இருக்காங்க. கிளாஸ்மேட் நோட் புக்கு பிராண்டு இவங்களோடது தான். அதுவும் இல்லாமல் ஐடிசி ஹோட்டல் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் வந்து பண்ணாங்க. ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமர்ஜர் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சூப்பரான ஒரு பிஸ்னஸ். சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது வந்து ஹியூமன் அடிக்டாக இருக்குது. அதனால எப்பயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்க போகிறோம். கவர்மெண்ட்டு என்னதான் டேக்ஸ் அதிகமாக்கினாலுமே சிகரெட்டு குடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. அடுத்தது இவங்க எஃப்எம்சிஜியில் இருக்காங்க. ப்ளஸ் அதர் பிஸ்னஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பொருள் தான் அவங்க வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 314 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம், அதாவது 2025 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 520 ரூபாவோ என்னமோ போணுச்சு. இப்போ வெறும் 314 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 3,92,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 19 வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 42 வந்து இருக்கு. புக் வேல்யூ 56 ரூபாய் 70 பைசா. இவங்களோட டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% மேலே வந்து இருக்கு. அதாவது 4.58% மேலே வந்து இருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ஆர்ஓசிஇ 36% மேலே வந்து இருக்கு. ஆர்ஓஇ 27% மேலே இருக்கு. ஆர்ஓஐசி 63% மேலே இருக்கு. ஓபிஎம் 33% இருக்கு. நம்ம மினிமம் இந்த 4% 20% மேலே இருக்கிறதா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு அதிகமான லாபம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ரேஷியோ வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்டென்சிக் வேல்யூ 336 ரூபாயில் வந்துருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூட கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 2.09 இருக்குது. ஆக்சுவலாக பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ல் தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.01. கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது, ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.53 வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் இவங்ககிட்ட 69,000 கோடி இருக்குது. அதாவது இவங்ககிட்ட அமௌண்ட்டாகவே 69,000 கோடி இருக்குது. இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது வெறும் 363 கோடி தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வந்து எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது இவங்களோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 7%, ப்ராஃபிட் growth 8% வந்து இருக்குது. ஆனால் இந்த பர்சன்டேஜ் 20%க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 10 வருஷத்தில் 5%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 5% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் முன்ன சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போதைக்கு 314 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth 20%க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே வந்து இருந்திருக்கும். இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 2025 2வது மாதம் 5வது மாதம் வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 2026 2வது மாதம் வந்து டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் 50 பைசா வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 7 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தது 2016 வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2010 வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போங்க, இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுக்கும். அதை முன்ன பார்த்த மாதிரி சிஏஜிஆரில் வந்து நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் 10 வருஷத்தில் வெறும் 5% இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான். இருந்தாலும் இப்போ டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5% இருக்குன்னா இது ஒரு 5% ப்ளஸ் கேபிட்டல் கெயின் ஒரு 5% வச்சா வருஷத்துக்கு மினிமம் ஒரு 12%, அதிகபட்சம் சொல்கிறேன் 12 to 15க்குள்ளே தான் இவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஆனால் லாஸ்ட் 5 வருஷமாக இவங்களோட ரிட்டர்ன் அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னதான் இந்த கம்பெனி வந்து சூப்பரான கம்பெனி அப்படி இப்படி நம்ம வந்து பில்டப் கொடுத்தாலுமே எல்லாருமே, ஆனால் ஒரிஜினல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இவ்வளோ தான் வந்து இருக்குது. அடுத்தது மசகாண்டக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இவங்க கமர்ஷியலாகவும் ஷிப் பிஸ்னஸில் வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் டிஃபென்ஸுக்கும் ஷிப் வந்து பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வார்ஷிப் எல்லாமே. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்க வந்து கமர்ஷியலாக இருக்கனால இப்போ நமக்கும் ஷிப் வேணும் அப்படின்னா கூட நமக்கும் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் இவங்க டிஃபென்ஸுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான்.
இவங்க டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கனால நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டர் நல்ல ஒரு growthல தான் இருக்கும். நம்ம இன்னும் மேக்கிங் இன் இந்தியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே இப்போ இந்தியாவிலேயே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இந்த கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸுக்கு வந்து நல்ல ஒரு growth வந்து இருக்கும். எப்பயுமேங்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்ல ஒரு growthல தான் வந்து இருப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 2225 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்டான இருந்து 2020 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 89,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 37 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 37 வந்து இருக்குது. புக் வேல்யூ 221 ரூபா. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3778 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வெறும் 2225 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40% இதோட ஹையில் இருந்து லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ROC 43%, ROE 34%, ROIC 35%, OPM 16% வந்து இருக்குது. ஓவரால் இந்த 4%மே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 1302 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஜி ரேஷியோ 0.65 வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் பிஜி ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, இவங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10 வந்து இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth CAGR லாஸ்ட் 5 வருஷத்தில் 18% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து இருக்குது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 20%க்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒன்று பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 5 வருஷத்தில் 83%, அதாவது வருஷம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மினிமம் 83% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஐடிசியில் வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து கம்மியாக இருந்துச்சு. மற்ற ரேஷியோ எல்லாமே நல்லா இருந்தது. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷியோவுமே சேல்ஸ் growth ப்ளஸ் ப்ராஃபிட் growth எல்லாமே நல்லா இருக்குது. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த ரேஷியோவில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது அவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு growth ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்குது. சேல்ஸ் ப்ராஃபிட்லாம் நல்லா இருக்கனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து 37 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 பக்கத்தில் இருக்குது. அதனால அதில் நாங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்க. அப்படி நம்ம வந்து என்றைக்கு வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அதிகமான growthல இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி எப்பயுமே அதிகமான பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் ஒரு சில TTM வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth வந்து நெகட்டிவில் வந்து மாறி இருக்குது. அப்படின்னா போன வருஷம் இருந்த growth-ஐ விட இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன், அதாவது ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, லாஸில் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அதனால தான் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் வந்து பாருங்கள் 4% இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸு. அதாவது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு growth ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா growth வந்து ஆகும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பிஇ ரேஷியோட ஹிஸ்ட்ரி தான் கிட்டத்தட்ட 60 பிஇ ரேஷியோக்கு மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து இருக்குது. அதாவது 30 அப்படிங்கிறது இந்த கம்பெனி பி ரேஷியோட ஆவரேஜ் பி ரேஷியோ. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 10 பி ரேஷியோலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ கொஞ்சம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது அது சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் லாங் டேர்மில் தான் முதலீடு பண்ணுறேன், இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொரோனா வந்து டவுன் ஆனது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ டேரிஃபிஷனெல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கும்போது இப்போ அதிகபட்சம் 60 வரைக்கும் போகுதா, சரி ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பி ரேஷியோ 28, 30 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 30 பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அதிகமான பி ரேஷியோ எப்போயாவது போகும், ஒரு 60 பி ரேஷியோ போகும்போது நம்ம சேல் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை அப்பப்போ வந்து எடுத்துக்குவாங்க. மறுபடியும் இந்த கம்பெனி பி ரேஷியோ எப்போல்லாம் 30 வருதோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து ஆவாங்க. அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்களோட பிஸ்னஸ் சூப்பராக தான் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு டெக்னிக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதோட பி ரேஷியோ கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு வருது. பார்க்கலாம், ஒரு 35 அப்படிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் யாருன்னா நம்ம கவர்மெண்ட்டு தான், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இந்தியன் ரூல்ஸ் படி அதிகபட்சம் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்கலாம். மீதி 25% அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியே ஆகணும். இதுக்கு முன்னாடி 84.83% ஷேர் ஹோல்டிங் வந்து இருந்திருக்கு. இப்போ ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டிங்கை கிட்டத்தட்ட 3% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதை எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்காங்க.
டிஏ தான் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது ப்ரொமோட்டர் வந்து கம்மி பண்ணணும்னா டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐசி தான் கிட்டத்தட்ட 3.27% ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.61% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது ப்ரொமோட்டர்கிட்ட 81.22% ஷேர் ஹோல்டிங், எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 1.80% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. டிஏட் வந்து பார்த்தீங்கன்னா 5.37% ஷேர் ஹோல்டிங், ரீட்டைல் பீப்புள்கிட்ட 11.61% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. இவங்க இன்னமும் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து குறைக்கணும். போக போக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து குறைப்பாங்க. வாரி எனர்ஜிஸ் லிமிடெடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிவி மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க சோலார் எனர்ஜியில் தான் இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. நம்ம இந்தியாவில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21% சோலார் மாடுலர்ஸ் பிஸ்னஸில் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 44% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் வந்து இருக்குது. சோலார் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் கூட இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போது சோலார் பேனலுக்கெல்லாம் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 126% டேரிஃப் வந்து போட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த டேரிஃப்னால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செல்லுக்கு வந்து 126% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக யூஎஸ்குள்ளே எங்களோட சோலார் ப்ராடக்ட்டு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. வேறு நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சோலார் செல்லு 10 to 15% தான் டேரிஃப் போட்டு இம்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இருந்து நாங்கள் எங்களோட ப்ராடக்டை யூஎஸ்க்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ப்ளஸ்ஸு யூஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இந்த கம்பெனியை வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதனால் சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இன்னும் போக போக நம்ம டேட்டா சென்டரு ஈவிக்கு நம்ம அதிகம் மாற பவரோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலையும் இவங்களோட பிஸ்னஸ் ஃபோக்கஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஆப்பிரிக்காவிலையும் இவங்களோட பிஸ்னஸை அதிகமாக்கிறதுக்கு நிறைய பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 2710 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க 2025. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13% வந்து நெகட்டிவில் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 77,931 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 3865 ரூபாய்க்கு மேலே போனச்சு. இப்போ 2700 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 22 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 24, புக் வேல்யூ 399 ரூபாயில் வந்து இருக்காங்க. ROCE 34%, ROE 27%, ROIC 24%, OPM 23% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 3623 ரூபாயில் வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.12 தான் வந்து இருக்குது. இவங்களோட டெட் டு ஈக்விட்டி 0.26, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6.79 வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 49%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 113% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 26% வந்து இன்க்ரீஸ் வந்து இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி 30% மேலே இருக்குது. ஓவரால் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்டென்சிக் வேல்யூட கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்டென்சிக் வேல்யூ 3623 ரூபாயில் வந்து இருக்குது. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 64.22% ஷேர்ஸ் ப்ரொமோட்டர் வந்து இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 6.91%, டிஐட் வந்து 2.86% ஷேர் ஹோல்டிங்கும், ரீட்டைல் பீப்புள்கிட்ட 26% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது எஃப்ஐ அண்ட் டிஐஐ அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். சூப்பரான கம்பெனிங்க இதுவும். அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெடு. இவங்க பெப்சி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ளஸ் 7-8 கண்ட்ரியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பெப்சி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியோட ப்ராடக்ட்டை அவங்க தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. பெப்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபார்முலா, அதாவது அவங்களோட பெப்சி லிக்விட் வந்து வருண் பிவரேஜ் வந்து கொடுத்துருவாங்க. வருண் பிவரேஜ் தான் அதை வாங்கி 1/2 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலுக்கு இவ்வளோ நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு வாட்டர், சுகரு, இன்னும் என்னென்ன ஆட் பண்ணமோ எல்லாமே ஆட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் அடைச்சி நமக்கு வந்து சேல் பண்ணுறது வருண் பிவரேஜ் லிமிடெட் தான். பெப்சியோட அந்த லிக்விடுக்கு மட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க. மற்றபடி லாபம் எல்லாமே வருண் பிவரேஜுக்கு தான் வந்து போகும். பெப்சி பிராண்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே 2வது மிகப்பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் பிராண்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா, அடுத்து வந்து பெப்சி இருக்காங்க. அதே மாதிரி பெப்சி கம்பெனிக்கு 2வது மிகப்பெரிய மேனுஃபேக்சராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிஎல் தான் வந்து இருக்காங்க. நம்ம குடிக்கிற பெப்சி, மவுண்டன் டியூ, 7up, மெராண்டா, ஸ்லைஸு, ஸ்டிங்கு எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். வாட்டர் பாட்டிலில் அக்வாஃபினா வாட்டரும் இவங்களோட தான். நம்ம சாப்பிட்ற லேஸ் இருக்குல்ல, அந்த லேஸ் பாக்கெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். ஆனால் இவங்க வந்து மார்க்கெட்டிங் மட்டும் இந்தியாவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. டிராபிக்கானா, லிப்டானு, கிரீம்பல் எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். எப்போயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு தான் இருப்போம். அதனால் எப்போயுமே இவங்க பிஸ்னஸ் வந்து இருக்கும்.
மார்க்கெட் கேப் 1,52,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 50 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 45 வந்து இருக்குது. புக் வேல்யூ 57 ரூபாய் 90 பைசால வந்து இருக்குது. ஆர்ஓசி 20%, ROE 16%, ROIC 15%, ஓபிஎம் 23% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 239 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1.98 இருக்குது. 2க்கு கீழே தான், அதாவது 2 அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். டெப்ட் ஈக்விட்டி 0.13 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7.80 வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 450 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. இப்போதைக்கு 450 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 27%, ப்ராஃபிட் குரோத் 51% வந்து இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 37%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 37% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 23% வந்து இருக்குது. ஓவராலாக சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். வருண் பெவரேஜ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதோட லோ PE ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2022 இந்த 50 பக்கத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனாங்க. மறுபடி இப்போ 50 PE ரேஷியோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாம். அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது லிஸ்ட் ஆனதில் இருந்து 3 தடவை போனஸும் 2 தடவை ஸ்ப்ளிட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 இவங்க வந்து லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கு அடுத்தது 3 தடவை போனஸும் 2 தடவை ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாபங்க. ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் 16 மடங்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. ப்ளஸ்ஸு இந்த போனஸ் ஸ்ப்ளிட்லாம் கணக்கெடுக்கும் போது ஏகப்பட்ட லாபம் அள்ளி வந்து கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது நம்ம எஸ் பேங்கை பற்றி பார்த்தரலாம். எஸ் பேங்க்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஏற்கனவே பெரிய பிரச்சனை வந்து மூடுற கண்டிஷனுக்கு வந்து போணுச்சு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அந்த பேங்கை பேக்கப் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது SBIயும் LICயும் 2 பேரும் சேர்ந்து தான் எஸ் பேங்க் வந்து காப்பாற்றிருக்காங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா LIC அண்ட் SBI பேங்க்கை தலையில் வந்து கட்டுறாங்க எஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நாட்டில் ஒரு பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். பேங்கிங் சிஸ்டமே அடி வாங்குதுன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து நம்பாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து காப்பாற்றிருக்காங்க. இந்த இடத்துல எஸ் பேங்க் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனாலும் இப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் வந்து இப்போ வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ் 20 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கத்தில் போணுச்சு. அது 380 ரூபான்னு நம்ம கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட 94% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா அதோட கையில் இருந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வந்து கொண்டு வந்துட்டாங்க. மார்க்கெட் கேப்பு 65,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 20லையும் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 16 இருக்குது. புக் வேல்யூ 16 ரூபாயில் வந்து இருக்குது. ROC 6.36%, ROE 5.46%, ROIC 6.36%, ஓபிஎம் 59% வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பர்சன்டேஜ் தான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. இன்டென்சிக் வேல்யூ 17.1 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.64 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 7.10. டெப்ட் ஈக்விட்டி இங்கே அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.29 வந்து இருக்குது. இவங்களோட CAGR நம்ம வந்து எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 3%, ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 17% வந்து இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் ப்ராஃபிட் குரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா நம்மளுக்கு 18% நெகட்டிவ் வந்து இருந்திருப்போம். இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா 5% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். போன வருஷம் வாங்கியிருந்தோம்னா 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக தான் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி நெகட்டிவ்ல இருந்திருக்கு, அது லாஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1%, 4% அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்மளுக்கு வந்து தெரியும். டிசம்பர் 2022 ரெவன்யூ 5874 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் வெறும் 55 கோடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களோட கிராஸ் என்பி வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. நம்ம பேங்க் அண்ட் ஃபைனான்ஸில் கிராஸ் என்பியை நெட் என்பி வந்து பார்க்கணும். கிராஸ் என்பியை 2%, நெட் என்பி வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து இருந்திருக்கு. அதாவது மேக்ஸிமம் நெட் என்பி வந்து 2க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு கம்பெனியை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இதுவே இப்போ டிசம்பர் 2025 இவங்களோட ரெவன்யூ 7553 கோடியாக, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 957 கோடி அப்படின்ற மாதிரி அதிகமாகிருக்காங்க. அதே மாதிரி நெட் என்பியை 0.30க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. எல்லா குவார்ட்டரும் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.30 வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸோ நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ரெவன்யூ 2014
981 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 1611 கோடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெவன்யூஸ் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக 2018 தான் அந்த இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அப்படி டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கரெக்டாக இந்த ப்ராப்ளம்லாம் வந்தனால கிட்டத்தட்ட 16,433 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ மறுபடியும் மார்ச் 2025 இவங்களோட ரெவன்யூ 30,919 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,447 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2026 கிட்டத்தட்ட 3,000 கோடிக்கு மேலே இவங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மெதுவாக பாருங்கள், கொஞ்சமாக அவங்க வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக இவங்களோட நெட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி பார்த்தேன். இவங்களோட கடன் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு, கடன் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். F8 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்ச் 2023 23% தான் ஷேர் ஹோல்டிங் இருந்துச்சு. கரெக்டாக செப்டம்பர் 2025 குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுமிட்டோமோ பேங்க் வந்து அதாவது ஜப்பானோட பேங்க்கு கிட்டத்தட்ட 24% வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் வந்து பண்ணிட்டாங்க. டோட்டலாக இப்போதைக்கு 45% F8 வந்து இருக்குது. அதேமாதிரி D8 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. மார்ச் 2023 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் கிட்டத்தட்ட 26% ஷேர் ஹோல்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா FI வந்து வாங்கியிருக்காங்க. LIC கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.98% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. SBI வந்து பார்த்தீங்கன்னா 10.78% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. அதே மாதிரி ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 33.12% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 39%லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து FID வந்து கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க. இப்போதைக்கு பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்குது. மேபி இது வந்து ஹை ரிஸ்க்காக இருந்தாலும் மேபி நம்ம வந்து ட்ரை வந்து பண்ணி பார்க்கலாம். அதாவது சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்போல்லாம் நான் சொல்ல வரல. மேபி இந்த பேங்க்குக்கு சோழமண்டலம் ஃபைனான்ஸ்லாம் சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு இருந்தாலும் ஓகே அப்போ நம்ம நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். இந்த 5 கம்பெனி மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.